ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க. அதாவது ஆடி 3வது வெள்ளி, அதாவது நேத்திக்கு சமையல் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இது எப்பயுமே நான் ஷார்ட்ஸில் போடுவேன். நிறைய பேர் என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளராக இருக்கட்டும், என்னை பார்க்குறவங்கலாம் இருக்கட்டும், ஃபோன்லையாக இருக்கட்டும், பழகுனவங்க, அக்கா நீங்கள் செய்கிறத போடுறீங்க ஓகே ஷார்ட்ஸில், ஆனால் நீங்கள் சமையல் பண்ணுறதையும் போடுங்க அப்படின்னாங்க. நான் அதை இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ எப்படினாலும் நான் வாரத்தில் ஒரு 2-3 வீடியோ லாங் வீடியோ போடுறேன். நெல்லிக்காய் தொக்கு போட்டேன். அதுக்கப்புறம் முந்தா நேத்திக்கு ரசப்பொடி வீடியோவில் போட்டிருக்கேன். வியாழக்கிழமை திருச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். வியாழக்கிழமை பூஜை வேலையெல்லாம் முடிச்சுட்டு காலம்பரை எப்பயும் போல் விளக்கேற்றிட்டு சாயந்தரமாக பூஜை வேலையை ஆரம்பித்தேன். ஏன்னா வெள்ளிக்கிழமை பார்க்கக்கூடாதுங்கிறனால எல்லாம் முடிச்சுட்டு அன்றைக்கி ரசப்பொடிக்கும் திரிச்சிட்டு நான் உங்களுக்கு அது போட்டிருப்பேன். இன்னும் யாரும் பார்க்கலன்னு நினைக்கிறேன். பார்க்காதவங்க நீங்கள் போய் பாருங்கள். அந்த மாதிரியே நீங்களும் நான் சொன்ன அளவு திரித்து ரசம் வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்கள் ஒவ்வொன்றா எனக்கு சொல்ல தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ எனக்கு இன்னும் என்ன பெட்டராக கொடுக்கலாம் அப்படிங்கிறது எனக்கும் தோணும் இல்லையா. நம்ம ஒருத்தரை வந்து நம்ம என்கரேஜ் பண்ணால் மட்டும்தான் அவங்களால அடுத்து மேலே வர முடியும். தன்னாலே வர முடியும். ஆனாலும் ஒருத்தர் சொல்லும்போது நமக்கு அது ஒரு இன்னும் உற்சாகமாக இருக்கும். ஓகே, அவங்க இதை கேட்டிருக்காங்க, அவங்க அதை சொல்லியிருக்காங்க, இதை இவங்க இத்தனை பேர் பார்த்துருக்காங்கன்ற எனக்கு ஒரு ஆர்வம் வந்து இன்னும் நான் நிறைய வீடியோ போடுறதுக்கான எனக்கு சந்தர்ப்பங்கள் நீங்கள் உருவாக்கி கொடுப்பீங்க இல்லையா. உருவாக்கி நீங்கள் கொடுத்தீங்கன்னா நான் அதை வந்து இன்னும் அதை கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு நான் கொண்டு போவேன். இன்னும் என்ன பெட்டராக போடலாம், நமக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சது என்ன அடுத்து என்ன பெட்டராக கொடுக்கலாம் அப்படின்னு நான் யோசனை பண்ணி நான் உங்களுக்கு வீடியோ கொடுக்குறேன். இந்த பக்கம் சாம்பாருக்கு வதக்கிட்டுருக்கேன், அந்த பக்கம் கேரட்டுக்கும் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டு சக்கரை பூசணிக்காய் 2 தக்காளி 1 பச்சை மிளகா போட்டு வதக்கி இதுக்கு நம்ம தேவையான அளவு புளித்தண்ணி, எப்பயும் சொல்கிற மாதிரி தான் புளித்தண்ணி கொஞ்சம் போல் அது மீந்தினாலும் சரி, இல்லை நீங்கள் எக்ஸ்ட்ரா ஊற போட்டு நீங்கள் நாளைக்கு வேண்டியதை நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டாலும் சரி, அந்த மாதிரி தான் பருப்பும். இப்போ நாளைக்கு சப்போஸ் நமக்கு நேரமே இல்லை, லேட்டாக எழுந்திரிச்சிட்டோம், ஓகே நமக்கு பருப்பு தண்ணியும் புளித்தண்ணி இருக்குது, பருப்பும் புளித்தண்ணி இருக்குது, நாளைக்கு ஒரு கூட்டை வச்சுட்டு உருளைக்கிழங்கு மசாலா வச்சுட்டு நம்ம ரசம் வச்சு சாப்பிட்டுக்கோன்னு நினச்சா நமக்கு அது ஈஸியாக இருக்கும். எந்திரிச்சப்பா என்ன செய்கிறது அப்படிங்கிற யோசனை இல்லாமல் டக்குன்னு இருக்குல்ல நம்ம இதை வச்சு செஞ்சுருவோம் அப்படிங்கிறது தோணும். இந்த நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். இப்போ இதுக்கு வந்து நம்ம தண்ணி விட்டு சாம்பார் பொடி, மஞ்சள் பொடி, உப்பு இதெல்லாமே போட்டு நம்ம இதை க்ளோஸ் பண்ணி எப்பயும் போல் போடுற மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிடுவோம். அந்த பக்கம் கேரட்டுக்கு வந்து ஒரே 1 டீஸ்பூன் மட்டும் நீங்கள் விடுங்க. சாரி ஃப்ரெண்ட்ஸ், ஒரு விசில் மட்டும் விடுங்க. ஏன்னா இன்றைக்கி நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். நல்லா தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்தேன். என்னுடைய ஓன் வாய்ஸில் தான் எடுத்தேன். ஓன் வாய்ஸ்னால் என்ன, பேசி தான் எடுத்தேன். சரி இதை அப்படியே நம்ம போஸ்ட் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு. ஆனால் ஆர்வ கோளாறில் நேற்றுக்கு வெள்ளிக்கிழமை வரையா ஒரே பக்திமயமாக இருந்திருப்பேனா. பாட்டு இந்த பக்கம் விஷ்ணு சஹஸ்ரநாமம், அப்புறம் ஸ்தோத்திரம் எல்லாமே, சகசரநாமம் எல்லாம் ஓடிட்டு இருந்தது. அப்புறம் மாரியம்மன் பாட்டு, காளியம்மன் பாட்டு, அதை நான் மியூட் பண்ணணும்னு நினைக்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் என்ன, எப்பயும் போல் வாய்ஸ் ஓவரை கொடு அப்படின்னு சொன்ன மாதிரி இப்போ கொடுத்துட்ருக்கேன். இந்த பக்கம் சாம்பார் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த பக்கம் நம்ம கேரட்டும் வெந்து எடுத்துகிட்டு இப்போ நம்ம சாதத்துக்கும் வச்சுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு எனக்கு பொழுது சூப்பராகவே போனது ஃப்ரெண்ட்ஸ். கிளம்புற பால் பாயசம் பண்ணி நேவேத்தியம் பண்ணி பூஜையை முடிச்சு அதுக்கப்புறம் நான் சமையல் வந்து பார்த்துட்டு சரி 1 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்து நம்ம போன வாரம் 2வது வாரம் நான் எங்கேயுமே போகல ஃப்ரெண்ட்ஸ். பூஜையெல்லாம் முடித்தேன். எப்பயும் போல் தலைவலி வந்துருச்சு. தலைவலி வந்தால் என்னால் எழுந்திரிக்கவே முடியாது. நான் போன வாரம் மார்க்கெட்டுக்கும் போகல. மார்க்கெட் போனேன்னு நினைக்கிறேன், ஞாபகம் இல்லை. ஆனால் கோயிலுக்கு போகல. இப்போ புளித்தண்ணி விட்டு நல்லா சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு நம்ம பருப்பு ஊற்றிட்டு நாளைக்கு உள்ளதுக்கு பருப்பை எடுத்து வச்சுக்கலாம். புளித்தண்ணியும் எடுத்துட்டேன், பருப்பையும் எடுத்து வச்சாச்சு. ஆனால் இன்றைக்கி என்னால் ஒன்றுமே செய்ய முடியல ஃப்ரெண்ட்ஸ் சொல்லப்போனால். நேத்திக்கு அப்புறம் மடப்புறம் போயிட்டு சுவாமி நல்ல மடப்புறம் காளி அம்மனை நல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேச்சியம்மன், அதாவது சிம்மக்கல்லில் பேச்சியம்மன் படித்தோர அந்த ஏரியாவில் பேச்சியம்மன் அம்பாள் இருக்கா. நல்ல சூப்பர் தரிசனம். நான் மடப்புறத்துக்கு 5:30 மணிக்கு போயிட்டு 7:15 கிளம்பி நாங்கள் தேனி ஆனந்தம் வரும்போதே சரியான மழை பிடிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே எல்லா இடத்துலையுமே மழை வருது, சரி ஓகே பேச்சியம்மன் கோயில் கூட போக வேண்டான்ட்டு அந்த ஆட்டோக்கார தம்பிகிட்ட சொல்லிவிட்டு நம்ம கீழே தான் இருக்காங்க, ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்காங்க. நல்ல பழக்கம் எப்பயுமே. நம்ம ஒரு ரெகுலராக ஒரு 3-4 பேர் இருப்பாங்க இல்லையா, நம்ம கூப்பிட்டோன்னே அவங்க வர்றதுக்கு அந்த மாதிரி பழக்கம் உள்ளவங்க. அது நம்ம ஏரியாலேயே இருக்கிறனால அப்புறம் அந்த தம்பிகிட்ட நான் சொன்னேன், இப்போ இதுக்கு கருவேப்பிலையை போட்டு நம்ம இறக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கொதிச்சோடனே பெருங்காயம் போட்டாச்சு. இல்லைக்கா போயிடலாங்க்கா, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னாப்பல. சரி எனக்கு ஒன்றும் நனைஞ்சா என்ன பரவாயில்லன்ட்டு கட்டப்பை கொண்டு போயிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கெட்டுக்கு போகன்ட்டு. அந்த கட்டப்பையை மேலே போட்டு, ஏன்னா கோயில் வாசலில் ஆட்டோவே நிப்பாட்ட விட மாட்டாங்க. டக்குன்னு உள்ளே போயிட்டால் உள்ளே அவ்வளோ கூட்டம். இது வந்து தேங்காய்ச்சல் வந்து 1 பத்தை போட்டு வச்சுருக்கேன் கேரட்டு பொரியலுக்கு. இப்போ நம்ம வந்து கடுகு போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் இப்படி எப்படி காமிக்கிற இந்த கேமரா வீடியோ எடுக்கிறவங்களுக்கு புறமே இந்த டவுட் இருக்கும், இது நல்லா தெரியுதா, இந்த பக்கம் வச்சா நல்லா தெரியுமா, அந்த பக்கம் வச்சா நல்லா தெரியுமா, நான் அதனால் இப்படி காமிச்சிட்ருக்கேன். இப்போ இதுக்கு கடுகு மிளகா வத்தல் போட்டாச்சு. இப்போ நம்ம வடித்து வச்ச லைட்டாக தான் தண்ணி இருந்தது, அந்த தண்ணியை நான் சாம்பாரில் ஊற்றிட்டேன் வேஸ்ட் பண்ண வேண்டான்ட்டு. நம்ம கேரட்டை வந்து தேங்காய் பூ போட்டு பொரியல் பண்ணி இறக்கிலாம்.
அந்த மாதிரி நான் பேச்சியம்மன் கோயிலுக்கும் போயிட்டு வரிசையில் நேத்திக்கு அப்படியே எல்லாம் வெள்ளி அலங்காரம் அந்த நகை எல்லாமே ஆடி மாதம் தை மாதம்னா அந்த அந்த ஒரு விசேஷ நாட்களுங்கிறது சரியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. அந்த அம்பாளில் பார்க்கும்போதே நமக்கு நல்ல ஒரு பொலிவோட சிரிச்ச முகத்தோட மற்ற நாள்லேயும் இருப்பாங்க. நான் அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல. இப்போ எப்படி பிறந்த நாள்லாம் நல்லா கிராண்டாக கொண்டாடுறாங்க, கல்யாண நாள் கொண்டாடுறாங்க, 60ஆம் கல்யாணம், சஷ்டித்த பூர்த்தி, சதாபிஷேகம், அந்த மாதிரிலாம் அந்த நாள் ஒரு ஸ்பெஷலாக இருக்குது இல்லையா? அந்த மாதிரி தான் அம்பாளுக்கும் இந்த ஆடி வெள்ளி, தை வெள்ளி, இந்த மாதிரிலாம் ரொம்ப விசேஷம். அந்த வரலட்சுமி நோன்பு சொல்லிக்கிட்டே இருப்பேன். இந்த வரலட்சுமி நோன்பு முடிகிற வரையும் இப்படி சொல்லிகிட்டே தான் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பேன். அடிக்கடி இந்த வரலட்சுமி நோன்பு நீங்கள் காதில் கேட்பீங்கன்னு நினைக்கிறேன். அது என்னமோ அதே மாதிரி வந்துடுது ஃப்ரெண்ட்ஸ். புலம்பிகிட்டே தான் இருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். வீடியோக்காக இல்லை, நிஜமாகவே அப்படி தான் இருப்பேன். அந்த மாதிரி பேச்சு மனைவி பார்த்துட்டு வெளியில் வந்துட்டு நாங்கள் எங்கள் ஏரியாவுக்குள்ளே வர மழையே இல்லை. அப்புறம் ரொம்ப டயர்டாகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் முந்தானேத்திக்கு இருந்து வேலை பார்த்துருக்கேன். இங்கே பாருங்கள் சூப்பராக கேரட் ரெடி ஆகிடுச்சு. அதை மாற்றிட்டு 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு போட்டுக்கலாம். இது வெண்டைக்காய்க்கு தான். அந்த மாதிரி நேத்திக்கு நாள் நல்லா போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இன்றைக்கி அடுத்த வாரம் க்ளீன் பண்ண ஆள் வராங்க, நமக்கு அப்படியே போயிடும் நாள். அதுக்கப்புறம் ஃபங்க்ஷனுக்கெலாம் ஊருக்கு போக வேண்டியது இருக்குது. அப்புறம் அடுத்தடுத்து ஆடி அமாவாசை ரொம்ப விசேஷமான நாள் இல்லையா? அதுக்கப்புறம் நாக சதுர்த்தி, கருட பஞ்சமி, அப்புறம் நாளை கழிச்சு ஆடி 18ஆம் பேருக்கு எல்லாமே வருது இல்லையா? சரி, பூஜை வேலையை ஓரளவுக்கு முடிச்சாச்சு. இந்த ஒரு வாரத்துக்கு பூஜை ரூம் வேலை அவ்வளோவா இருக்காது. சரி, இன்னைக்கு வந்து கொஞ்சம் அடுப்படி ஸ்லாபெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி பேப்பர் போட்டு அதெல்லாம் பண்ணிடுவோம். அப்புறம் உள்ரூமெல்லாம் கொஞ்சம் ஸ்லாபெல்லாம் சரி பண்ணுவோன்னு நினச்சேன். இன்னைக்கு காலையில் எந்திரிச்சு ஃப்ரெண்ட்ஸ் என்னால் தலை தூக்கி உட்கார முடியல. ஏன்னா தலை சுற்று, அவ்வளோ தலை சுற்று. இப்போலாம் அடிக்கடி தலை சுற்று வருது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வெண்டைக்காயை நல்லா வதக்கி லைட்டாக தண்ணி தெளித்து வதக்கி இப்போ மஞ்சள் பொடி, மிளகாப்பொடி போட்டு எல்லாம் அதை எடுத்து வச்சுக்குவோம். அந்த மாதிரி நான் நேற்றுக்கு நினச்ச அப்புறம் நம்ம வீட்டில் ஒர்க் பண்ணுறவங்களும் நேற்றுக்கு மடப்புறம் போனாங்க. அவங்க 7 மணிக்கு போனாங்களாம். இதை மட்டும் நான் கேட்டுட்டு, ஆமாக்கா நாங்கள் 7 மணிக்கு தான்க்கா போனோம், நீங்கள் எத்தனை மணிக்கு போனாங்கன்னா 5 மணிக்கு போயிட்டு 2 கோயிலுக்கும் போயிட்டு 8 மணிக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேரை சொல்லிவிட்டு கதவை மட்டும் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு வந்து படுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னால் எழுந்திரிச்சு திரும்ப கதவு தாப்பாக கூட போட முடியல. இந்த மாதிரி சில சமயங்கள் ஆகிடுது இல்லையா? ஏஜ் கோளாரா, இல்லை நமக்கு வந்து ஸ்ட்ரென்த் இல்லாதனால அப்படி இருக்கா என்னன்னு தெரில. இதுக்கு இப்போ மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, உப்பெல்லாம் போட்டு நல்லா பரட்டி எடுத்து வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி நேற்றுக்கு நாள் நல்லாவே போச்சு. ஆனால் இன்றைக்கி நாள் ரொம்ப டல்லாக போச்சு ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் நான் எழுந்திரிச்சு எந்த வேலையுமே பார்க்கல, சாப்பிடலை, ஒன்றுமே செய்யலை ஃப்ரெண்ட்ஸ். காஃபி கூட இன்றைக்கி குடிக்கலை. 2 மாத்திரையை போட்டு ரெஸ்ட் எடுக்கிறேன். ஆனால் தூக்கம் வர மாட்டேங்குது. சரி, ஓகே, நைட்டுனாலும் ஏதாவது 2 வேலையை பார்த்துருவோன்னு நினச்சிட்டு இருக்கேன். ஆனால் எப்படின்னு தெரில. இது என்ன நான் பேசுகிறேன் அப்படின்னா, நல்லபடியாக எல்லோரும் ஆடி வெள்ளி வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்திருந்துருப்பீங்க, இல்லை போகிறீங்க. ஆடி வெள்ளி எல்லாருக்குமே ரொம்ப விசேஷம் தானே ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் நான் சொல்லிகிட்ருக்கேன். எனக்கு நல்லபடியாக பூஜை முடிஞ்சது, சமையலும் முடிஞ்சது. நல்லபடியாக இன்றைக்கி கோயிலுக்கும் போகலான்னு நினச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட சொல்லிகிட்ருக்கேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக நம்ம என்ன சமையல் பண்ணியிருக்கோன்னு பார்க்கலாம். நான் செஞ்ச சமையல் தான் சாதம், கேரட் பொரியல், வெண்டைக்காய், அதுக்கப்புறம் தயிர் இருக்குது, சாம்பார். இன்றைக்கி சூப்பரான சமையல் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிகிட்ருக்கேன். அந்த ஆடி வெள்ளி எல்லாருக்குமே ரொம்ப அமோகமாக போயிருக்கும்னு நினைக்கிறேன். அம்பாள் அருள் எல்லாருக்கும் கிடைக்கும். நம்ம மனதார ஒரு கற்பூரம் ஏற்றினா கூட அம்பாள் நம்மளை தேடி ஓடி வந்துடுவா, மனதார இது பண்ணோம்னா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் சமையல். இந்த சமையல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.